நான் படிச்சுட்டேன், போலீஸ் எக்ஸாமுக்கு நான் நல்லாவே படிச்சிருக்கேன், நல்லா ஸ்கோர் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பதட்டமாகவே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஏன் ப்ரெஷர் வருது அப்படின்னு சொன்னால், அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ப்ரெஷர் வருது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைச்சா போதும் அப்படின்னு மட்டும் இறைவனை வேண்டிட்டு, உங்கள் பெரியவங்களை, உங்களை விரும்பியவர்களை நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. உங்களுக்கு துணையாக எல்லாருமே இருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் முழுசாக நம்புங்க. உங்கள் பின்னாடி இருந்து நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ பாரு அப்படின்னு. அந்த சின்ன வயசில் நம்ம வந்து அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு திருவிழாக்கெலாம் போவோம், எந்த கவலையும் இல்லாமல் போவோம் இல்லையா? அதே மாதிரி தான். கீழே விழுந்தால் தாங்கி பிடிக்கிறதுக்கு உன் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. எந்த கை இழந்தாலும் உன் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை வெறுமையாகாது. அதனால் ப்ரெஷர் ஏன் வருதுன்னா, அதிக எதிர்பார்ப்பு உங்கள் மேலே மற்றவங்க வைக்கிறதும் நீங்கள் அது மேலே வைக்கிறதும் தான் ப்ரெஷர் வருது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் சொல்லுவாங்க, அதிகமாக உழைக்க வேண்டும் ஆனால் குறைவாக எதிர்பார்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்ச மாதிரி உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, பதட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் நமக்காண்டி இருக்காங்க, எல்லோரும் எனக்காண்டி வேண்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணுமே தவிர, எல்லாருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ இடிக்கும் துணையாரை ஆழ்வார் எவரும் கெடுக்கும் தகைமையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடிய இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளை கெடுக்கிறதுக்கு யார் இருந்துட முடியுங்கிறது போல் இந்த வினாத்தாள் நம்மளை என்ன செஞ்சிடும், இவ்வளோ படித்து கைட் பண்ணக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு எல்லாரும் எனக்காண்டி வேண்டும் போது இல்லையா, இவ்வளோ பேர் எனக்கு நல்லது கெட்டது சொல்லும்போது என்னை யாருக்கு எடுத்துட முடியும் அப்படின்னு நீ மனசில் ஆழமாக நினைக்கணும். அதனால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமோட பியூட்டியே. அதனால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டா, பதட்டத்தை கட்டுப்படுத்திட்டா உனக்கு வேலை கிடச்சிடுது. ஸோ அப்போ உன் கான்சன்ட்ரேஷன் பூரா அதை நோக்கி தான் நீ ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போவும் அதை நோக்கி தான் நீ போகணும். இது எக்ஸாம் பேர் ப்ரெஷர் ஹேண்டிலிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு தான் இதுக்கு பேர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீ போனால் மட்டும்தான் அதை உன் வேலையே அதை ஹேண்டில் பண்ணுறது தானே. அப்படின்றப்போ நீ ஈஸியாக போய் பண்ணிட்டு வந்துடுவேன். நீ வேலை கிடைக்கணும், வைக்கணும், அந்த கற்பனை, இது இல்லைனா நம்ம லைஃப் என்ன ஆகும், இவ்வளோ பேர்ட்டு அவ்வளோ சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் தூக்கி போட்டுக்காத. லைஃப் மனசில் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது இப்போ என்னவா இப்போ கஷ்டப்பட்டுருங்க, உழைத்த உழைப்புக்கு எனக்கு பலன் கிடைச்சா போதும், அவ்வளோதான். இல்லைன்னா என்ன சொல்ல முடியாது. அந்த சினிமா படத்தில் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி, சார் கெட்ட பய சார் இந்த காளி அப்படின்ற மாதிரி, ஒழுங்காக என்னை போலீஸ் ஆகிடுங்க, இல்லைன்னா நான் எஸ்ஏ ஆகிடுவேன், இல்லை நான் டிஎஸ்பி ஆகிடுவேன். என்னுடைய தன்னம்பிக்கையோடு நீங்கள் விளையாடாதீங்க. அப்படியே என்னை காவல்துறைக்கு எடுத்துக்கோங்க. நான் தகுதியானவன், இல்லை தகுதி ஏற்படுத்தி கொண்டவன், என்னால் ஜெயிக்க முடியும், அவ்வளோதான். நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு நான் தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். தெரியாத கொஷினை கெஸ் பண்ணி போடுற வேலையை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். நல்ல தைரியமாக தன்னம்பிக்கையோடு அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். தன்னம்பிக்கை வர வைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறது, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது, ரிவிஷன் 2 நாள் ப்ராப்பராக பண்ணிட்டு போகிறது, மனசை ஒரு 2 டேஸுக்கு மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நிதானமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. இந்த 2 நாளுமே அங்கே போய் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்திக்கிறது. கடைசி நேரத்தில் அவசரமாக படிக்கிறதுனால ப்ரெஷர் கிரியேட் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணாதால ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ரிவிஷன் சரியாக பண்ணாதால ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஒரு 4-5 கொஷின் தெரியாது வந்த உடனே பதட்டப்படுறதால ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த இடத்துலேருந்து எப்படி மூவ் பண்ணி போகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு எக்ஸாம் எழுத போகிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாரும், சரியா? ஓகே. ஸோ நான் போலீஸ், நான் பயம் அறியாதவன், அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. என்னால் முடியலைன்னா வேற யாரால, நானே பயந்தா இந்த காக்கி சட்டை போட எனக்கு என்ன தகுதி இருக்கு, நானே பயந்தா அப்போ மக்களை பயமுறுத்துகிற இந்த குற்றவாளிகளிடமிருந்து நான் மக்களை எப்படி காப்பாற்றுவேன்? சாமியே பயப்படலாமா? இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. சாமியே பயப்படலாமா? காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுள் என்றோம். அப்போ கடவுளாக பணி செய்யக்கூடிய நீ பயப்படலாமா? எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா பயத்தை போக்குறதுக்கு இறைவனை பார்த்தவொன்னே பயப்பட மாட்டாங்க. நீ தான் இங்கே ஹீரோ, நீயே பயப்படலாமா? எந்த சினிமாலேயாவது ஹீரோ பயப்படுவானா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. பயமே இருக்கக்கூடாது, பார்த்துக்கலாம். வெரி குட். ஐயா எங்களுக்கு ஒரு திருக்குறள், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துபார், எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைத்ததை நினைத்தது போல் அடைபவர் யாருன்னா, அந்த நினைத்ததை தீராத காதலோடு மன உறுதியோடு அதை எதிர்கொள்கிறவர் தான். அந்த மன உறுதியை உங்கள் எல்லாருக்கும் இறைவன் தரணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள்.